அங்கே அசம்பளம் சரி, நமக்கு வந்து இப்போ நம்ம வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி அண்ணன் விஜய் அவங்க பேசுகிறத கொஞ்சம் படித்த பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிய கொஞ்சம் அவங்க பேசுகிறத கொஞ்சம் கவனமாக சொல்கிற கருத்தை கொஞ்சம் கவனமாக காதில் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் எப்படி செயல்படலாம் கொஞ்சம் யோசிங்க. அது மாதிரி உங்களோட தாய் தப்பங்கிட்டையும் அது வந்து அந்த கருத்தை போய் தெரியுங்க. ஏன்னா நம்ம இப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அரசியலுங்கிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு அடித்தளம். அப்படிங்கிற அதை நீங்கள் எப்படி மேம்படுத்தி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாதமாக கையெடுத்து கும்பிட்டு அப்படியே பழகி போச்சு. இந்த வயசுக்கு அப்படி தான் பண்ணுறதில்லை, அப்படியே பழகி. ஏன்னா ஓட்டு கேட்டு போனாலே கும்பிடலாம் மதிக்க மாட்டேங்காங்க. என்ன இப்போ கும்பிட மாட்டேங்கார், அப்படி ஜெயித்தா எப்படி கும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்படியான ஒரு வாய்ப்பு இந்த ஊரில் இல்லை. எனக்கு இந்த ஊர் தான், ராயல் தான் சொந்த ஊர். ஒரு 20-22 வருஷமாக ஷாப்பில் போயிருக்கிறேன். அப்போல்லாம் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு மாதம் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நீங்கள் எங்களோட கொடுத்து வச்சுவாங்க இல்லையா? இங்கேருந்து எத்தனை பேர் தேர்வு வாய்ப்பு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ தம்பி சொன்ன மாதிரி இதெல்லாம் இயல்பாகவே நமக்கு வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றா இருந்திருக்கணும். ஏன்னா பொதுவாக அந்த உடல் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்காக இயல்பாக உடற்பயிற்சி பண்ணலாம். வேலைக்கு போகிறதெல்லாம் 2ஆம் பட்சமாக இருந்தாலும் கூட நம்ம எப்படி உயிர் வாழ்கிறதுக்காக சோறு நீர் எடுத்துக்கிறோமோ மாதிரி மனித வாழ்க்கையில் அரசியல் வந்து ரொம்ப இன்றியமையாது. எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. ஓட்டு போடுறது ஓட்டு போடாது, அது அவங்க விருப்பம். அவங்க ஓட்டு என்ன யாருக்கு போடாது 2ஆவது விருப்பம் தாண்டி அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி வானமே இல்லாத கூரை இல்லை, வானம் இல்லாமல் நான் பூமி இருக்குமா அப்படி ஒன்று இருக்காது. அப்படியான இடத்துல வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அரசியல் வந்து இன்றைக்கி என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வேலைக்கு போகணுன்னாலும் இந்த பயிற்சியெல்லாம் எடுத்து தேர்வெல்லாம் எழுதினாலும் அரசாங்கம் அறிவிச்சா தான் தேர்வுன்னு ஒன்று நடக்கும். அந்த அரசாங்கம் இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன். இந்தியா அதை விட பல மடங்கு கடனில் இருக்குது. அவன் இந்த விட்ட வேண்டாம், அரசு ஊழியர்களை வேலைக்கு எடுத்தோம்னா நமக்கு சம்பளம் கொடுக்க கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நினச்சி இந்த ஒரு வருஷம் நம்ம ஆளே எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாலும் நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்மளோட உழைப்பு ஓராண்டு உழைப்பு அடுத்த ஓராண்டு கடத்தப்பட்டோம். திருப்பியும் ஒரு வருஷம் நம்ம காத்து கிடக்கும். ஆனால் இதே ஒரு நல்ல ஆட்சியாளர் வந்து இந்த பைசா தாண்டி நமக்கு இந்த சேவை முக்கியமாக இருக்குது, நம்ம நாட்டுக்கான சேவைக்கு ஆள் கட்டாயம் எடுத்தாகணும். படிச்சலையும் தமிழ்நாட்டில் மட்டும் 30 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள். நீங்கள் எத்தனை விட போட்டி விட போகிறீங்க? 30 லட்சம் பேரோட, அது பல்வகை கட்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க வயசு ரீதியாக. அப்போ இன்னும் அடுத்தடுத்து போகும்போது இப்போ இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் பெரிய ஆளாகும்போது எத்தனை லட்சமாக மாறுன்னு தெரியாது. அப்போ அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நாங்களும் உங்களை மாதிரி தான் எதுவுமே இதை பற்றி யோசிக்காமல் ஏதாவது படிக்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இருந்தவங்க தான். ஈழத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இலங்கை இருக்குல்ல, அங்கே ஈழம்னு ஒரு பகுதியை சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இலங்கைக்குள்ளே 2 மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. தமிழும் சிங்கள மொழி பேசுகிறவங்க. அந்த சிங்களம் தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருனாலும் முதலமைச்சர் ஆகலாம், யாருனாலும் பிரதமர் ஆகலாம், யாருனாலும் ஜனாதிபதி ஆகலாம். இந்தியாவில் உங்களால் ஆக முடியல, ஆனால் ஆகலாம். ஆனால் அந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னா சிங்களர்கள் மட்டும்தான் ஆக முடியும். அங்கேயே பிறந்து வளர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அந்த இலங்கைங்கிறது தமிழர்களுக்கான பூர்வீக நாடு. அது பழைய புத்தகங்கள் நீங்கள் படித்தாதான் தெரியும். இங்கேருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த சிங்கள இனம் அங்கே போய் இலங்கை இங்கிலீஷ்காரன் இருந்து விடுதலை வரும்போது அவன்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். ஒரு ஊரில் ஒரு 2 கூட்டம் இருந்ததுன்னா பெரிய கூட்டம் அந்த சின்ன கூட்டத்தை அடக்க பார்க்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ரொம்ப காலமாக தமிழர்களை அடிக்க கொல்ல வைக்க அப்படியே இருக்கும்போது பிரபாகரன் ஒருத்தர் தான் அவன் அடிக்கிறவனை திருப்பி அடித்தாதான் நம்மளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு துப்பாக்கியில் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. தமிழ் இல்லாமல் LTDன்னு சொல்லி ஒரு அமைப்பு வெளியே வந்தது. அதோட முடிவு பார்த்தீங்கன்னா 2009 1,75,000 பேரை கொன்று முடிச்சாங்க. 3 நாள், ஒரு ஆள் 2 ஆளில் 1,75,000 பேர். அப்போ என்னன்னா, அப்போ நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன் சென்னையில். அவ்வளோ பேர் சாக போகுது. இப்போ நாம பேசுகிற தாய்மொழி தமிழ் தான் பேசுனாங்க. குறைஞ்சபட்சம் கருணைக்காகவாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது ஆட்சியாளர்களாக இருக்கலாம், சும்மா ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒருத்தர் கூட அதை எதிர்த்து கடினமாக குரல் கொடுக்கு. அப்போ என்ன 1 லட்சம், இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, ஒரு போரில் வியட்நாம் போரில் ஆடை இல்லாமல் ஒரு சிறுமி அப்படியே கை நீட்டிகிட்டே வர்ற மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கீங்க. அந்த படம் புகைப்படம் உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்துட்டு அந்த வியட்நாம் போரையும் தடுத்து நிப்பாட்டுச்சு. ஒரு சின்ன சிறுமி
ஒரு போருக்கு எதிராக ஆடல் கிழிஞ்சிருச்சு, அந்த ஆடையில் அது காணாமல் போயிடுச்சு, அழிஞ்சு சோத்துக்காக கையேந்தி நிற்கிது அப்படிங்கிறது. இப்போ கூட ஈரான் போர் நடக்குது, ஒரு சின்ன பிள்ளை உட்காந்து பேசுகிற மாதிரி நோ வார் அப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே 2 வயசு 3 வயசு குழந்தைலாம் செத்து கிடந்தது. அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ கூட செல்ஃபோன் எல்லாரும் பயன்படுத்துகிறோம்ல, www.genocide.com அப்படின்னு போட்டு இலங்கை இனப்படுகொலை அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ தூரம் அந்த கொடுமையாக செத்துருப்பாங்க அப்படின்னு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு காட்சி மட்டும் சொல்ல நினைக்கிறேன், உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக. ஒரு 45 குழந்தைங்க ஒன்றா படுக்க வச்சு ஒரு புல்டோசரை ஏற்றி கொண்டாங்க, அந்த வண்டியோட சக்கரத்தை ஏற்றி கொள்றாங்க. எல்லாமே 2 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க. அதில் வந்து ஒரு புகைப்படம் பார்த்தா தெரியும், ஒரு குழந்தை வந்து இப்படி கும்பிட்ட மாதிரியே செத்து போயிருது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த வண்டி ஏன் ஏற்ற வருதுன்னு தெரியாது, அதை ஏற்றுறது அதெல்லாம் தப்பிக்கவும் தெரியல, கையை கும்பிட்ட மாதிரியே செத்து போயிருக்கும். இப்போ அந்த குழந்தை பண்ண தப்பு என்னன்னா, அந்த மண்ணில் பிறந்தது தான், தமிழர்களுக்கு மகனாக பிறந்தது தான். இன்னொரு புகைப்படம் இருக்கும், ஒரு கருவுற்ற தாய் இருப்பாங்க. அந்த கருவுற்ற தாய் சும்மா பிடிக்கலாம், வெட்டினா செத்துற போறாரு, சுட்டா செத்துற போறாரு, அடிச்சா செத்துற போறாங்க. அந்த கருவுற்ற தாய் உயிரோட வச்சு வயிற்றுக்குள்ள கத்தியை விட்டு குடஞ்சு அந்த வயிற்றுக்குள்ள இருக்க சிசு இருக்குல்ல, குழந்தை இருக்குல்ல, அதோட காலா கையான நேரத்தில் ஒரு ஓட்ட வழி அப்படி வெளியே இழுத்துருப்பாங்க. அவ்வளோதான், அது வந்த மாதிரி 2 பேர் செத்து போயிருப்பாங்க. இப்படி ஒரு கொலை அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ கொடூரமாக செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கும் போது தான் எங்களை மாதிரி அளவுக்கு என்னாச்சுன்னா, நம்ம இங்கே எதுக்கு இருக்காங்கன்னு தமிழ் பேசுகிறோம், நம்மளும் தமிழ் பேசுகிறோம், தமிழெல்லாம் உலகம் முழுக்க இருக்கான், நான் அப்படி இப்படி ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோமே, இதுக்கு யாருமே ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அந்த நாம் தமிழர்னு ஒரு அமைப்பு. அதனால தான் கட்சியின் பேரில் தமிழர் அப்படின்னு வார்த்தை வர்ற மாதிரி ஒரு அமைப்பை கட்டணும். அதுவே நமக்கு அவமானம் தான். காரணம், நாம் மலையாளின்னு ஒரு கட்சி கிடையாது, நாம் தெலுங்கர்னு ஒரு கட்சி கிடையாது, நாம் கன்னடன் கட்சி கிடையாது, நாம் இந்தியர்னு ஒரு கட்சி கிடையாது, எங்கேயுமே அப்படி இல்லை. ஆந்திராவில் ஒன்று இருக்குது, மற்ற ஆனால் இது தேவைப்படுச்சு அப்படி ஒரு கட்சி வச்சோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம், வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இலவசமாக கிடைக்கப்படல, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டோவில் பேசிட்டு வர்றாங்கல்ல, 1000 ரூபா கொடுங்க ஓட்டு போடுங்க, 2000 கொடுங்க, போய்ட்டு ஊர் முழுக்க துட்டு கொடுத்துருப்பாங்கல்ல ஓட்டுக்கு. இத்தனை வருஷம் கழிச்சும் எங்கே இருந்தெல்லாம் வேட்பாளர் வராங்க, வெளிநாட்டுக்கு போன வேட்பாளர் வராங்க, இங்கேயே பெரிய ஆள் வராங்க, பணக்காரன் வரான், நான் நல்ல சிறந்த கல்வி கொடுப்பேன், நான் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், நீ இன்னை வரைக்கும் சொல்ல முடியல. நீங்கள் நினச்சி பாருங்கள், குடிக்க தண்ணி நம்ம ஊர் ஆகிடுது, இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கும், இந்த பெட்டி சாதாரண பெட்டி கடையில் கூட தண்ணி வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. கண் தண்ணி கிடைக்கல, ஆனால் சுத்தமான தண்ணி அரசாங்கத்தை நமக்கு ஃப்ரீயாக தர முடியுதா? அவங்க வந்து விற்பனை கொண்டு வர. இந்த மண்ணுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது, வாக்கு செலுத்தி வரி செலுத்துகிற உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. அதை ஒரு தனியார் முதலாளி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிச்சிருக்கான். அரசாங்கமே எடுத்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கல. காரணம் என்னன்னா, உலகத்தில் தண்ணி, உலகத்திலேயே 3% மக்கள் 1% தண்ணி தான் இருக்கு. 1% தண்ணியை 3% தண்ணியாக மாற்றினா தான் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியும். அதே தண்ணியை விற்பனை ஆக்கிட்டா நாளைக்கு நீங்கள் நேரம் அடிச்சுட்டு தான் சாகணும். ஏன்னா காசு 2 பேர்ட்டே இருக்கலாம், ஆனால் தண்ணி யாருக்கா ஒரு ஆள் தான் கிடைக்கும். அப்போ ஒருத்தனை கொண்டா தான் ஒருத்தன் தண்ணி எடுக்க முடியும். இந்த மனநிலையே கொடூரமானது. அதனால தான் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு அரசியலில் இலவசங்கிற வார்த்தையை வெறுக்கிறோம். என்ன கொடுக்குறோன்னா, மக்களுக்கு வந்து இலவச கல்வி, மருத்துவம், குடிநீர், இந்த 3ம் கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. மற்ற எதுவுமே இலவசம் கிடையாது. எல்லோருக்கும் படிப்பு கற்ற வேலை, அந்த வேலைக்கு ஏற்ற சம்பளம், யார்ட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு முயற்சியை உண்டாக்கணும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி கல்வின்னு பார்த்தீங்கன்னா, பின்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது, உலகத்திலே பின்லாந்து தான் கல்வியில் முதல் இடம். 8 வயசுல தான் முதல் வகுப்பு சேர்க்குறாங்க. 8 வயசானதான் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்ப்பாங்க. நம்ம ஊரில் எத்தனை வயசில் சேர்க்குறோம்? 2.5 வயசில் சேர்க்குறோம். ப்ரீகேஜின்னு ஒன்று கொண்டு வந்து 2.25 வயசில் போய் சேர்க்குறோம். ஏன்னா காசு. விற்பனைக்கு வந்ததுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி நாங்கள் படிக்கும்போது இல்லை, அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரீகேஜி வரைக்கும் வந்துருச்சு. நல்ல வேலை, இந்த பிறந்தவனை தூக்கி கொண்டு போய் போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. அது எப்படி படித்து எப்படி வந்து, ஆனால் வேலை கொடுக்காங்களா? தனியார் பள்ளிக்கூடம் போய்கிட்டே இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடம் மதிப்பு போன 5 ஆண்டுகளை மட்டும் 207 பள்ளிக்கூடத்தை மூடியிருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கல, 27 சாராய கடை திறந்துருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ நம்ம செய்திகள் படிக்கிறோம்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அரசியலா. இதில் நீங்கள் சம்மந்தப்படாமல் இருங்க. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி ஓட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கலாம். நிறைய புதிய அரசியல்வாதி நடிகர்கள் புதுசாக வர்றாங்க, நிறைய அரசியல். யாரும் தனக்கு பிடிக்குன்னு சொல்லி யாருக்கு நடி போவாங்க. அவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஓட்டு வந்து உங்களுக்கானதில் உங்கள் பிள்ளைகளுக்கான. நம்ம அப்பா அம்மா சரியான தேர்வாளர்கள் சேர்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு நாம் இன்னைக்கு பாருங்கள், இப்போ ஒருவேளை தன்மருங்கிற ஒருத்தர் தான் நமக்கான உதவியாளர் இல்லாமல் இருந்திருந்தா இந்த நிலைமை நமக்கு எங்கே வந்திருக்கும்? இதே நல்ல ஆட்சியாளர் இங்கே இருந்திருந்தா ஊருக்கு ஒரு பயிற்சி மையம் ஏற்படும், குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷத்து ஒரு பயிற்சி மையம் ஏற்படும். எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு உதவினா மிலிட்ரி வேலை தான் இல்லை, எல்லாருக்கும் வேலை கொடுக்குறதுக்கு என்ன வேலைன்னு உருவாக்கியிருக்கலாம்ல. இன்றைக்கி நாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கவங்களாம் எங்கே போவாங்க? இந்த அங்கே பாரப்பட்டிலாம் ஒரு ஊர் இருக்குது, அது எவ்வளோ கட்டி படிக்கிறாங்க தெரியுமா? எந்தெந்த ஊரில் இருந்தாலும் வந்து படிக்கிறாங்க. அப்போ நமக்கு அவனுக்கு காசு இருக்கு போயிட்டான், காசு இல்லாதவங்க. இப்போ இந்த கல்வியில் காசு இருக்குது காசு இல்லாதன்னு ஒரு பாகுபாடு வருதுல்ல, அதை களையணும். அப்படி நிறைய கனவுகளோட தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கியிருக்கான். தம்பி தெரியுதுனால சரி உங்களை பார்க்கலாம் அப்படின்னு தேர்தல் பார்க்கணும்னு நினச்சது. இப்போ ஒரு நாள் வர முடியாமல் போச்சு, நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு நாள், இன்னைக்கு கடைசி நாள் பரப்புறேன். சரி அதனால் வந்து சந்திச்சுட்டு போயிடும், இடத்தையும் பார்க்கணும். தருமபுரி ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம், இது எப்படி என்னன்னு பார்க்கவே இல்லை அப்படிங்கிறனால ஒரு நாள் வந்து பார்த்து போயிடலாம்னு நினச்சேன். அதனால் வேறு ஒன்றும் இல்லை, அரசியல் ரொம்ப அவசியமானது.
இங்கே அரசியல் இல்லாமல் எதுவும் கிடையாது. நாளைக்கு எதுவும் இலவசம் கொடுக்கனாலும் அரசியல் தான் வேணும், உங்களுக்கு வேலை கொடுக்கனாலும் அரசியல் தான் வேணும், உங்களை வேலையை விட்டு துரத்தினாலும் அரசியல் வேணும். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியாது, நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அந்த நாட்டில். கொஞ்சம் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும். பையில வச்சிருந்த நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டம் வரும், கொரோனான்னு ஒரு காலம் வரும்னு யாராவது யோசிச்சு பார்த்தோமா? வீட்டுக்குள்ளே முடங்கி போவோன்னு. அது மாதிரி நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிப்பாங்க. நம்ம நினச்சி கூட நாங்களாம் நினச்சே பார்த்தல. திடீர்னு 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. உடனே புது 2000 கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 2000 காணும். அந்த 2000 எது கொண்டு வந்தான்? இப்போ 2000 எப்படி காணாமல் போச்சு? சரி, நோட்டு செல்ல அறிவிச்சனால கருப்பு பணத்தை பிடிச்சிரும்னு சொன்னானே, அதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ அரசியல்வாதி நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அதில் ஒரு நல்லவங்க உட்காந்தா யோசித்து பாருங்க, சரியானது மட்டும் தான் செய்வான். அதனால நீங்கள் இன்னும் வயசு வந்ததுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் வீட்டுகளில் பேசும்போதோ கட்டாயம் அரசியல் பேசுங்க. அரசியல் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடாது, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக இருக்கும். நமக்கு மட்டும் ஏதாவது கிடைச்சா போதும் நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன கிடைக்கணும். ஏன்னா அரசியல் என்பது நமக்கானதில்லை, நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கான. அதனால எப்பயுமே பறந்துபட்ட மனதோடு அரசியலை பாருங்க, அரசியல் பேசுங்க. டிவி பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, அதெல்லாம் பேசுறீங்களா? கடையில் எந்த கடையில் நல்ல சாப்பாடு கிடைக்கிறத பற்றி பேசுறீங்களா? இப்போ இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இங்கே சொல்லியிருப்பீங்களா, இங்கே வந்து இலவசமாக செஞ்சு தராங்க இப்படி சொல்லியிருப்பீங்கல்ல. இப்போ நல்ல விஷயங்களை பற்றி சொல்லும்போது நல்ல விஷயங்களை கேட்டுட்டு மற்றவங்கள்ட்ட சொல்ல பழங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விரைவில் எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இருந்தே ஒன்றா பின்னாடி உண்மையிலே பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. தர்மா வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கிரவுண்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஆட்கள் யாருமே கிடையாது. இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கான சூழ்நிலையும் எங்களுக்கு வந்து அமையலை அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் கூட நான் கூட சார்பு ஆய்வாளர் தேர்வெல்லாம் எழுதும்போது ஒரு 2 மதிப்பெண்லாம் அந்த நேரத்தில் போயிடுச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு பயிற்சிங்கிறது முறையாக வந்து கிடைக்கல. உடல் ரீதியாக நம்ம அந்த பயிற்சி எடுக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி மற்ற பயிற்சிகளும் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முறையாக வந்து அதற்கு உடல் ரீதியான பயிற்சி கொடுக்குறதுக்கும் சரி, அதுபோல் எழுத்து தேர்வுக்கான பயிற்சியும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து மிக அதிர்ஷ்டசாலி. உங்களுடைய உழைப்பை வந்து நம்புங்க. கட்டாயம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வெற்றி பெறுவீங்க. இந்த பருவத்திலேருந்து பயிற்சி அப்படிங்கிறது எடுக்கும்போது கட்டாயம் எல்லாருமே வெற்றி பெற்று கட்டாயம் காவல்துறையில் உயர் அதிகாரியாவோ இல்லை இராணுவத்தில் வந்து உயர் அதிகாரிகளாவோ வருவீங்க. அப்படி வரும்போது நீங்கள் வந்து மிக நேர்மையாக வந்து இருங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில் வந்து காவல்துறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சி வரைவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. காவல்துறை எப்படி இருக்கணும், இராணுவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. திமுகவோ அதிமுகவோ இல்லை தாவேக்கான ஒரு அரசியல் கட்சியோ, அவங்க வந்து மரத்தில் ஏறுறதோ இல்லை இந்த மாதிரி அநாகரிகமான சூழல் வந்து ஒரு கூட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு இராணுவ கட்டமைப்பு போல் ஒரு அரசியல் கட்சி செயல்படுதுன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுக்கு காரணம் என்னென்னா, தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து எப்படி இராணுவ கட்டமைப்பை உருவாக்கியிருந்தாங்களோ அதே போல் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு இராணுவ கட்டமைப்பை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ திமுக வந்து உங்கள் வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, திமுகவுக்கு வந்து 1000 ரூபா பணம் வந்து தேர்தலில் வாக்கு செலுத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியும் பணம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் அப்படிங்கிறது வேறு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து வாக்கு செலுத்துங்க. இப்போ வந்து கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறி இருக்கு. வாக்குப்பெட்டியில் 2வது சின்னமாக இருக்குது. அப்போ எல்லாருமே அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா நமக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தரமான கல்வியோ இல்லை மருத்துவமோ சுத்தமான குடிநீரோ இருக்கணும். நாங்கள் வந்து வளர்ந்து வரும்போது, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வளர்ந்து வரும்போது வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அண்ணன் சீமான் அவருடைய ஆட்சி வரைவின் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அதனால் பணம் கொடுக்குற கட்சிகளை தூக்கி போட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 2வது சின்னமாக இருக்குது, அந்த விவசாய சின்னத்தை வந்து வாக்கு செலுத்துங்க. ஏன்னா இப்போ தர்மா படித்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான் நானும். அதே பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு முன்னாடி படித்தவங்க தான் அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள். இப்போ நேர்மையான அரசியலை வந்து முன்னெடுத்து வரும்போது நீங்கள் வந்து அரசியலை வீட்டில் பேசுங்க. கட்டாயம் உங்களுடைய உழைப்புக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். தர்மா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாமல் ஒரு சில விஷயத்தை வந்து யாராலையும் சாதிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையெல்லாம் தாண்டி பொருளாதாரத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்படிங்கிற அதை தாண்டி வரும்போது அதற்கான உழைப்பை வந்து ஒவ்வொருத்தரும் மனசில் வந்து உறுதியாக இருங்க. ஒருத்தாலையும் கட்டாயம் வந்து சாதிக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்குரிய வலிமை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து வர்றதில்லை. உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வலிமை இருக்கோ அந்த வலிமை தான் வெளியில் வந்து வரும். அப்போ நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லா வலிமையாக இருங்க. கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற உறுதியோடு இருங்க. கட்டாயம் எல்லாருமே காவல்துறையில் உயர் அதிகாரியாவோ இல்லை இராணுவத்தில் உயர் அதிகாரியாவோ ஆகி வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். தான் போடணும்.
இப்போ 2021 திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு. இந்த காவல்துறையில் எத்தனாயிரம் போஸ்டிங் போட்டிருக்காங்க, எத்தனை செலெக்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள செலெக்ஷனில் எப்படி போட்டாங்க, வேகன்சி எடுத்தாங்க. இப்போ வெறும் 2500 வேகன்சியாக எடுக்காங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷம் பயிற்சி செஞ்சுட்டு அடுத்த வருஷம் போகிறது பிரச்சனை கிடையாது. ஏஜ் பாரில் இருக்கிறவங்க அந்த பொருளாதார நெருக்கடி தமிழ்நாட்டில் கடன் சுமை வந்துருச்சு. கடன் இருக்குது. இன்னும் புதுசாக அரசு ஊழியர்கள் போடணும். அப்போ அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு கஜானால இல்லை. அப்போ அவனை நம்ம எடுக்காமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்ட்டு எடுக்காமல் இருந்துக்கிடுவாங்க. ஏன்னா அவன் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அரசியல்வாதி பாதிக்கப்பட போகிறது, அவன் உள்ள பாதிக்கப்பட, எவனுமே பாதிக்கப்பட மாட்டான். ஆனால் அடுத்து அந்த ஏஜ் பாரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே பாதிக்கப்படும். ஒருத்தர் ஏஜ் பாரில் 26 வயசில் இருப்பான். அந்த வருஷம் செலெக்ஷன் போடலை அப்படின்னா ஏஜ் பார் ஆயிருமே. அடுத்து நீ அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியாது. உன்னோட கனவுகள் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு உன்னால் போக முடியாது. அப்போ யார்கிட்ட போய் நீ சொல்லுவேன்? எந்த அரசியல்வாதிகள் தீர்மானிப்பாங்க? ஒரு சாதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில்னா 45 மக்களுக்கு ஒரு காவல்துறை இருக்கணும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கணக்குப்படியே 85,000 காவலர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 85,000 காவல்துறை அதிகாரிகள் தேவை. இன்னும் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலவரப்படியே 85,000 காவலர்கள் தேவை. ஆனால் அவ்வளோ பேர் இருக்காங்களா? அதெல்லாம் யோசிக்கணும். அரசியல் அப்படிங்கிறது அதுதான். அரசாங்கம் செஞ்சால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். வருஷத்துக்கு 2500 செலெக்ஷன் போடுதாங்க. 2500 வேகன்சி தான் போடுதாங்க ஒரு காவல்துறையில் வச்சுக்கிட்டா. இந்த 2500 மட்டும் வச்சு படித்த இளைஞர்கள் எல்லாருமே அந்தந்த வேலைக்கு போயிட முடியுமா? அதே மாதிரி டிஎன்யூஎஸ்பி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா இதுலையுமே அதே சேம் தான். எந்த இதுக்குமே அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றாப்புல ஒரு இடஒதுக்கீடோ சேர்த்து அந்த வேலை வாய்ப்பு போடுதாங்களா அப்படின்னா போடலை. அதுக்கு காரணம் இந்த அரசியல் தான். நமக்கு இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். 1000 ரூபா கொடுக்காங்க, 2000 ரூபா கொடுக்காங்க. அந்த மோகம் இந்த மோகம் என்னைக்குமே என்ன இருக்கா. நான் எப்பயுமே கிரௌண்ட் நம்ம சொல்கிற மாதிரி தான், அண்ணன் சொல்கிற மாதிரி தான். போதிக்கும் போது யாருக்குமே தெரியாது, நீ பாதிக்கும் போது தான் தெரியும். 26 வயசுல இருப்ப, 25 வயசுல இருப்ப, உனக்கு தெரியாது. 2 வருஷம் செலெக்ஷனே போடலை அப்படின்னா நீ பாதிச்சு தான் இருப்ப. அன்னைக்கு நீ வருத்தப்பட தான் செய்வேன், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் அதை சொல்ல என் வரலாறு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். 2016 செலெக்ஷன் அதே சேம் தான். 5 மாதத்துல தான் எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் செலெக்ஷனே போடலை. 2012க்கு அப்புறம் செலெக்ஷனே போடலை. 4 வருஷம் செலெக்ஷனே போடலை. அந்த 4 வருஷம் செலெக்ஷனே போடாதனால நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கற்றுவேன். இந்த இடத்துல இருந்து நான் பேசுவேன். இத்தனை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நிலைப்பாடுகள் தான் மாறி 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 அது சுழற்சி முறையாக சுழன்று வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவை காசு. நான் இப்போ இவ்வளோ பேர் இருக்கும். இப்போ நம்ம பாதுகாப்பு படைக்கு தான் நம்ம பயிற்சி கொடுப்போம். எந்த அரசியல்வாதி மகநாட்டு பாதுகாப்பு படைக்கு போகிறாங்களா? ஒரு போலீஸ் வேலைக்கு, ஒரு சாதாரண ஒரு போலீஸ் வேலைக்கு, ஒரு மிலிட்ரிக்கு எவ்வளவோ அரசியல்வாதி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. அதிமுக நல்லா போயிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை யாராட்டும் இந்த பாதுகாப்பு துறைக்கு அனுப்ப சொல்லுங்க பார்ப்போம். யாராட்டும் அனுப்புதாங்களா? அனுப்பவே மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் இதில் எதுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு நம்ம பிள்ளைய நமக்கு அடுத்து பின்னாடி நம்ம இந்த அரசியலை கொண்டு வந்துட்டு மக்களை எப்படி ஏமாத்தலாம்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர எதை கொண்டு போய் சேர்க்கணும்லாம் யாருமே நினைக்கல. அதே எல்லாத்துக்குமே எப்பயுமே நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அரசியல் இதை வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம பேசுறதுக்கான இது வந்து நான் சொல்லுவேன். இது எனக்கான வாழ்க்கை. எப்பயுமே நான் அதை சொல்லுவேன். நான் பயிற்சி கொடுக்கேன். எனக்காக நான் பயிற்சி கொடுக்கல, உங்களுக்காக தான் பயிற்சி கொடுக்கேன். அதே மாதிரி ஓட்டு அதே மாதிரி தான். உங்கள் எதிர்காலத்துக்காக தான் உங்கள் தாய் தோப்பங்க போய் ஓட்டு போட போகிறாங்க. இன்றைக்கி உனக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு இருக்கிறவனும் சரி, ஓட்டு இல்லைன்னு சரி, உன்னோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவன் ஓட்டு போடணும். திமுக அதிமுக ஓட்டு போடலாம். இன்றைக்கி 1000 ரூபா கொடுப்பான். அடுத்து அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்து 2000 ரூபா கொடுப்பான். சதுரங்க வேட்டை படத்தில் மாதிரி தான். ஒருத்தனை வந்து ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும். உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு கருணையாக நம்ம பேசணும்னா இவன் இப்படித்தான் பேசியிருப்பான். உன்னோட ஆசையை தூண்டணும். அப்போ அந்த ஆசையை தூண்டுறது தான் 1000 ரூபா, இந்த 2000 ரூபா. ஜெயிச்சு வந்துட்டோம்னா மாதம் 2000 ரூபா இந்த கூப்பன் கொடுக்குறது, இந்த சிலிண்டர் கொடுக்குறது, இது எல்லாமே இவங்களோட ஆசையை தூண்டுறது. நீ வேலைக்கே போக வேண்டாம், உங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டோம்னா எல்லாருமே நீ வந்து பிச்சைக்காரன் மாதிரி தான். அதுக்கடுத்து அவனோட கையேந்தி நிற்கிற வேலை மட்டும்தான் உனக்கு இருக்கும். எவனாட்டி ஏதாவது கொடுத்தா தான் நம்மளால வாழ முடியும். எவனுமே எதுவுமே கொடுக்கலையே, நம்ம எப்படிடா வாழறதுக்கு வழியே இல்லையே அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவாங்க. உங்களை சிந்திக்க விட மாட்டாங்க. நீ சிந்திச்சுட்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நீ கேள்வி கேட்டா அவனுக்கு பிரச்சனை வரும். அப்போ உன்னை சிந்திக்க கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் போதை பழக்க வழக்கம், கஞ்சா, தண்ணி இதெல்லாம். போதையில் நல்ல போதையில் இருக்க என்னைக்காட்டி சிந்திச்சிருப்பானா? அறிவோட பேசுவாங்களா? போதையில் இருக்க என்னைக்காட்டி எவ்வளோ பேசுவானா? அந்த போதை பழக்கம் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். எல்லாருமே படிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். நான் படித்து வந்திருக்கேன். நாங்கள் படித்த காலகட்டங்களில் பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் படித்ததில் உங்களோட கூட படித்தவன் எவன் வாயில் கூலி வச்சுட்டு இருந்தான், எவன் கஞ்சா அடிச்சிருக்கான், எத்தனை பேர் தண்ணி அடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ காலகட்டங்கள் எப்படி மாறுது. நீ அந்த போதையில் நீ போகிறப்ப எவனுக்கு யோசனை வராது. நீங்கள் என்னைக்கு மக்கள் எல்லாரும் யோசிக்காமல் வச்சிருக்கிறது தான் அவங்களோட வேலை. நீ யோசிக்காமல் இருக்க அவங்களுக்கு வந்து நல்லது தான். அப்போ நீ பிச்சைக்கார மாதிரி நிற்ப. உனக்கு 1000 2000 இன்னைக்கு தேவைக்கு உனக்கு நான் கொடுப்பேன், அவ்வளோதான். இன்னைக்கு தேவைக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்காங்க. ஓகே, சரியா போயிடுச்சு. இந்த 1000 ரூபா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற மருத்துவ செலவு எல்லாருமே போயிருப்போம். ஒரு நார்மலாக நீ உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ள போயிட்டு வந்தால் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க.
எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 1000 ரூபா வச்சுட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு உங்களால் போயிட்டு வர முடியுமா? ஒரு ரொம்ப ஒரு முடியலை ஒரு சூழ்நிலை போகிறோம். யார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு யார் போகிறோம்? போனால் அங்கே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் நடக்காது. போகிறோம் தனியாருக்கு தான் போகிறோம். 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுங்க, கொடுக்குறதுக்கு யார்கிட்ட இருக்குது? இது என்றைக்கு நம்ம யோசிக்க போகிறோம்? அது ஒரு காலமும் நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு தேவை இன்னைக்கு கொடுக்கு. எங்கள் தலைவர் அவ்வளோ உச்சத்தை விட்டுக்கிட்டு அவ்வளோ வழியை தாங்கிக்கிட்டு வந்திருக்காரு. எந்த வழியை தாங்கிட்டு வந்தார்? வழியை தாங்கிட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான கோடி கணக்கில் இதை நான் தான் சொல்லுவேன். அதான் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க மேடையில் பேசுகிறாங்கன்னா பேசுகிற கருத்தை உள்வாங்குங்க. கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதன்படி செயல்பட நினைங்க. அடுத்த ஜென்மத்தில் விஜய் சொல்றாரு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் விவசாயம் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஜென்மத்தில் அவர் விவசாயம் வாழலாம். அவர்கிட்ட தான் 600 கோடி சொத்து இருக்க. ஒரு 1000 ஏக்கர் கிரையை முடிச்சு அதில் விவசாயம் அவர் பாடுபடலாம். இப்போ நான் சொல்லலாம், என்கிட்ட ரூபா இல்லை, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இருந்தால் நான் ஒரு 10 ஏக்கர் காடு எடுத்து நான் பாடுபட்டு நான் விவசாயம் நான் சொல்லலாம். என்கிட்ட இல்லை, எனக்கு இருந்தால் நான் பண்ணிடுறேன்னு நான் சொல்லலாம். அவர்கிட்ட தான் இருக்கேன், ஏன் பண்ண மாட்டேக்காரு? ஒரு 100 ஏக்கர் எடுத்து விவசாயம் பார்த்துட்டு இல்லையானே, ஏன் பண்ண மாட்டேக்காங்க? ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளும் அவங்க வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சிந்திங்க. நான் சிந்திக்காமல் நாங்கள் இப்படியே தான் இருப்போம், எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு அவங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு வச்சிருக்கு போடுங்க. நான் இருப்பேன். நான் வந்து வேலைக்கு போகிறதும் கிடையாது. என்னால் முடிஞ்சது நான் பயிற்சி நான் கொடுத்துட்டே போவேன். முற்பகல் செய்வீர் பிற்பகல் விளையும். நீ எதை விதைக்கிறியோ அதை தான் நீ அறுவடை செய்ய போகிற. நீ இன்னைக்கு எப்படி ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய போறியோ, நாளைக்கு உன் படிக்கிடத்தில் நீ படிக்கிற இடத்துல இருந்து எல்லா இடமே அந்த அரசியல் தான் தீர்மானிக்கும். இன்னைக்குள்ள அரசியல் அதே தான். காசு இருக்குதவன் என்ன சொன்னாலும் சரிதான், காசு இல்லாதவன் அது சரியான ஒரு பாதையில் போனாலுமே அதை தப்புன்னு சொல்லி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட எதிர்காலம் அடுத்த தலைமுறை, இப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து அடுத்த தலைமுறைக்காக தான் நான் நிற்க, நான் கோச்சிங் கொடுக்கேன். உங்களே அதே மாதிரி தான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட வாழ்க்கை நம்மளோட முடியும். தன் பெண்டு தன் பிள்ளை வீடு சுவாரு. நான் பிறந்திருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் வாழுதேன், நான் உழைக்கேன், திங்கேன், வாழுதேன், சாப்பிடுதேன், போகிறேன். இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிறகு எடுத்திருக்கோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்மளால் ஒரு 4 பேர் வாழணும், நம்மளால ஒரு 10 பேர் வாழணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கான இன்னொரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத யோசிங்க, கருத்தில் வச்சுக்கோங்க. நானும் பேசியிருக்கேன், உங்களோட தலைவர்களும் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் அதுதான் சொல்ல, அரசியலுங்கிறது உற்று நோக்கணும். சும்மா பார்த்தத உடனே அதை சொன்னது எல்லாமே இது பண்ண முடியாது. எதற்காக சொல்கிறாங்க, ஏன் கொடுக்கணும், எதுல இருந்து கொடுக்காங்க? இன்னைக்கு 2500 வச்சுருக்காங்க 6 சிலிண்டரு. பள்ளிக்கூடம் படிக்கிற எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு 15,000 ரூபா. எதுல இருந்து கொடுப்பாங்க? எதுல இருந்து கொடுப்பாங்க? உங்களுக்கு தானே வரிச்சுமையாக நமக்கு தானே இருக்குது. நீ ஒவ்வொரு பொருளும் நீங்கள் தான் போய் வாங்குதில்லை. உன் தேவைக்கு இன்னைக்கு 1000 ரூபா வாங்குவேன், 5 வருஷத்துக்கு உனக்கான தேவை உனக்கு உன்னோட அன்றாட லைஃப்பில் உனக்கு தேவையான பொருட்களை நீ வாங்குது யார்? நீ தான் வாங்க போகிற. அப்போ அந்த ஒவ்வொரு பொருளையும் விலை ஏறுதில்லை. அப்போ அதை யார்கிட்ட போய் நீங்கள் அன்னைக்கு வந்து கொடுத்துருவாங்களா? அது என்னத்துக்கு தேவை? உழைக்கணும். உன்னை உழைக்காம உன்னை வீட்டிலே உட்கார வச்சுட்டு எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டா உனக்கு உழைப்போட அருமையே தெரியாது. நம்ம அதை தான் நம்ம அந்த பயிற்சியே வச்சுக்கலாம். இந்த கிரௌண்டில் வேலை ஒவ்வொரு வேலையும் நம்ம வண்டி விட்டு எவ்வளோ வேலை வாங்கினா பார்க்கலாம். ஆனால் நம்ம உள்ள பையங்களாக இருந்து வேலை பார்க்குற காரணம் அந்த உழைப்போட அருமை தெரியணும். அப்படின்னா நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனை, ஒரு சேதம் வரையுதுன்னா நமக்கு கஷ்டம் வரும். அப்போ உழைக்கிறவனுக்கு தான் உழைப்போட அருமை தெரியும், உழைக்காதவனுக்கு அருமை தெரியாது. இப்போ அவர் சொல்கிற மாதிரி அவர் இவ்வளோ திட்டங்கள் வச்சிருக்காரு. நிறைய பேர் அதை அந்த இதெல்லாம் போனதெல்லாம் அவர் எழுதி கொடுக்குறாங்க, தப்பாக எழுதி கொடுக்காங்கன்னு தெரியல. அவருக்கு பேசாமல் இருந்தெல்லாம் ரேஷன் கார்டுக்கு 2500 ரூபா கொடுக்குன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டு தான் அவர் வேலை. இந்த மோதிரம் தாய்மாமன் திட்டம், தங்கைகள் திட்டத்துக்கு ஒவ்வொரு பவுனு 2 கிராம் இந்த இது கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 25,000 ரூபா கொடுக்க சொல்கிறேன். இல்லைன்னா எல்லாத்துமே கவர்மெண்ட் சம்பளம் ஆயிரும்ல. அப்போ சீக்கிரம் எல்லாமே 12 வயசு முடியுமா கல்யாணம் முடிச்சிருவாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு 25,000 ரூபா அக்கௌண்ட்டில் அப்போ கவர்மெண்ட் சம்பளம் நம்ம வேலைக்கே போகணும். அதை வச்சு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம்ட்டு வாழ நினச்சிடலாம். இவ்வளோ சின்ன சின்ன பிச்சு ஒவ்வொன்றா நீ கொடுக்குறதுக்கு மொத்தமாக கொடுத்துட்டேன்டியானே. பிச்சு ஒவ்வொரு பொருளாக நீ கொடுக்குறதுக்கு மொத்தமாக கொடுத்துட்டேன்னா வாழ்ந்துட்டு போயிடலாம். 25,000 ரூபா மாதம் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் ஓட்ட கொடுத்து மாதம் வாட்டு வீட்டில் நம்ம வாட்டு கால் பண்ண வாட்டு படுத்துக்கிடலாம். வேலைக்கு போட்டா ஒன்றுக்கு போட்டா அக்கௌண்ட்டில் 25,000 ஏறும். அதை வச்சு நான் வாட்டு ஒரு வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கையா? உழைச்ச காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குங்க. இந்த காசை என்னைக்கு வந்து உடம்புல நம்ம ஒட்ட? அதனால் யோசிங்க, சிந்தியுங்கள், தாய் தோப்புக்கிட்ட சொல்லுங்கள். சிலபுரா நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை, தெளிவான ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல பாதையில் பயணிக்க முடியும். 5 வருஷத்தில் 5.5 லட்ச ரூபா கடனு, அடுத்த 5 வருஷத்தில் 15,000. இது மாதிரி தான் அரசு தான் இது எல்லாமே தீர்மானிக்குது. இன்னைக்கு நீ ஒரு பொருள் வாங்குது, 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பேன். அந்த பொருள் நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லுவாங்க. நீ வாங்கத்தான் செய்யணும். இஷ்டம்னா வாங்கி, கஷ்டம்னா போமா. என்ன செய்வேன்? நமக்கு தேவை, நம்ம வாங்கித்தான் ஆகணும். அவன் அந்த வரியை அவன் அந்த இதில் விலைவாசியை ஏற்றிட்டு அவன் மட்டும் அதை சரி செஞ்சுட்டு போய்க்குவான். உனக்கு கொடுத்த ரூபாய் அவன் சரி செஞ்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு உனக்கு பிச்சு 1000 கொடுத்தது அவன் இதில் சரி கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவன் நட்டப்பட மாட்டான், அவன் பிள்ளைங்க எவனும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவன் தலைமுறை யாரும் பாதிக்க மாட்டாங்க. நீ நட்டப்படுவ, உன் பிள்ளைங்க பாதிக்கப்படும், உன் தலைமுறையே பாதிக்கப்படும். உன் தலைவர்கிட்ட சொல்லுங்க, விவசாய சின்னத்தில் வாக்களிக்க சொல்லுங்க. புரியுதா? விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம், வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம். எல்லாருமே சொல்ல, நீ ஒருத்தன் ஓட்டு போடுறதுனால மாறிடுமா? ஒவ்வொரு ஓட்டும் சேர்ந்து தான் மாற்றணும். ஒவ்வொரு ஓட்டாக சேர்ந்து தான் மாற்ற முடியும். மக்கள்ங்கிறது ஒரு ஆள் மட்டும் மக்கள் இல்லை, பல பேர் சேர்றது தான் மக்கள். பல பேர் சேருவோம், ஒன்றிணைவோம். ஒரு காலம் மாற்றத்துக்கான காலமாக வரும். அது இந்த காலமே ஆரம்பித்தா இப்போமே நமக்கு நல்லது தான். கொஞ்சம் நாட்கள் கூடுதுன்னா அதுக்கேற்றாப்புல
நமக்கும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும். அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக செயல்படுங்க. தாய் தகப்பன்கிட்ட சொல்லுங்கள், சாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க, காசு கொடுக்காமட்டு ஓட்டு போடாதீங்க. எந்த சாதி சங்கமும் எந்த சாதி சங்க தலைவரும் எவனுக்கும் என்றைக்கும் எதுக்கும் வந்து நிற்க மாட்டான். சாதிங்கிறது ஒரு போர்வை, அவன் அதில் சேஃப்டி, அவன் தூங்குவானே தவிர உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்றைக்குமே சாதிங்கிறது கிடையவே கிடையாது. அதை மனசில் நல்லா ஆழமாக என்றைக்குமே வச்சுக்கோங்க. இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களை பழிகாட ஆக்கி அவன் நேரம் மேலே நல்லா சொகுசு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதன் பின்னாடி எதுலேயும் போக வேண்டாம், செயல்பட வேண்டாம். சிந்திங்க, சிந்திச்சு வீட்டில் தாய் தகப்பன்கிட்ட சொல்லுங்கள். ஓட்டு இல்லாதவங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைக்காடுகள் உங்களுக்கு தான் சொல்லுது. உங்களுக்கான வாழ்க்கைகள் உங்கள் தாய் தகப்பங்க போடுற ஓட்டில் தான் இருக்குது. சிந்திங்க, சிந்திச்சு வாக்கு போடுங்க. உங்கள் தாய் தகப்பன்கிட்டையும் சொல்லுங்கள் எது நமக்கான தேவை, மக்களுக்கான தேவை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான தேவை என்னன்னு பார்த்து ஓட்டு போட சொல்லுங்கள்.